Welcome to Sophia Coaching Center. Today Laplace equations தான் பார்க்க போறோம். So Laplace equations எல்லாம் or potential equationனாலும் same தான். So f of z equal to u plus iv be an analytic function, then u and v satisfies the Laplace equation. So என்ன condition satisfy பண்ணுது அப்படின்னா del squared e equal to dou squared u by dou x square plus dou squared u by dou y squared equal to 0 and same அதே தான் del squared v equal to dou squared v by dou x squared plus dou squared v by dou y squared equal to 0. அதாவது f of z u plus ivங்கிற ஒரு அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். அதோட ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டுமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. என்ன லாப்லாஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா அதோட செகண்ட் டெரிவேட்டிவ் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய். ஃபஸ்ட்டு ரியல் பார்ட்டுக்கு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய் வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது அது என்ன ஆகிடுது 0 ஆகிடுது. அதே மாதிரி வி எப்படி எழுதலாம் அப்படின்னா ux(x) + uyy = 0 அண்ட் vxx + vyy = 0. அது வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா எ ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் u of x, y. ஸோ f of z = u plus iv யூங்கிறது என்ன ரியல் பார்ட், அதை தான் இங்கே எடுத்திருக்காங்க. அந்த ரியல் பார்ட்டை வந்து எப்போ வந்து ஹார்மோனிக் அப்படின்னு சொல்லணும்னா அதோட செகண்ட் பார்ஷியல்ஸ் uxx, uyy, uxy, uyx எக்ஸிஸ்ட். அதோட செகண்ட் பார்ஷியல்ஸ் டெரிவேட்டிவ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும் அண்ட் ஆர் கண்டினியூஸ் அண்ட் இஃப் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைஸ் த லாப்லாஸ் ஈக்குவேஷன். ஸோ ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா ஒரு f of z = u plus ivங்கிற அனாலிட்டிக் ஃபங்க்ஷனில் அதோட ரியல் பார்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். ரியல் பார்ட் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹார்மோனிக் அப்படின்னு எப்போ சொல்லணும்னா அதோட செகண்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் uxx, uyy, uxy and uyx இது எல்லாமே வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும் அண்ட் ஆர் கண்டினியூஸ். இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகணும்னா கண்டினியூஸாக இருக்கணும் அண்ட் இஃப் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைஸ் த லாப்லாஸ் ஈக்குவேஷன். ஸோ லாப்லாஸ் ஈக்குவேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அதை தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். தென் யூ வந்து என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் அதுக்கு ரிலேட்டடாக ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. u and v satisfies Laplace equation, then it is necessary condition for f of z to be analytic. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் f of z = u plus ivங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். u v ரெண்டுமே வந்து லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருக்கிறதுக்கான நெசசரி கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ u and v satisfies the Laplace equation. ஸோ இது வந்து என்ன அப்படின்னாக்கா நெசசரி கண்டிஷன். லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருக்கிறதுக்கான நெசசரி கண்டிஷன். பட் இட் இஸ் நாட் அ சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் எஃப் ஆஃப் இசட் டு பி அனாலிட்டிக். ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். பட் லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து நம்ம என்ன அனாலிட்டிக் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஓகேவா, அதை தான் வந்து நெசசரி கண்டிஷனாக இருக்குது பட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் கிடையாது. ஓகேவா, ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். u = x² - y² அண்ட் v வந்து தனித்தனியாகவே கொடுத்துட்டாங்க. சில சம்ஸில் வந்து f of z = u plus ivன்னு கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அல்லது u தனியாக v தனியாக நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கணும். uங்கிறது ரியல் பார்ட்டு, vங்கிறது வந்து இமேஜினரி பார்ட்டு, அது அப்படி எடுக்கணும். u = x² - y² and v = -y by x² plus y² or satisfying Laplace equation. பட் என்ன பண்ணலை அப்படின்னா அது வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், லாப்லாஸ் ஈக்குவேஷன் வந்து என்ன நெசசரி கண்டிஷன் தான். ஒரு ஃபங்க்ஷன் வந்து அனாலிட்டிக்காக இருக்கிறதுக்கான நெசசரி கண்டிஷன் தான். நெசசரி கண்டிஷனாக என்ன ஒரு ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லாப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். பட் லாப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு ஒரு ஃபங்க்ஷன் வந்து லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்ல முடியாது அனாலிட்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நாட் அ சஃபிஷியன்ட் கண்டிஷன். ஸோ இங்கே u என்ன கொடுத்துருக்காங்க x² - y². ஸோ ux ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன பண்ணுவோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வி கேன் கெட் 2x அண்ட் தென் அகைன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் uxx என்ன வரும் 2ன்னு கிடைச்சிடும். அதே மாதிரி uy வந்து என்ன அப்படின்னா -2y டிஃபரன்ஷியேட் u வித் ரெஸ்பெக்ட் டு y வி கேன் கெட் -2y அண்ட் தென் uyy ஃபைண்ட் அவுட் பண்ணால் -2 வரும். ஸோ நம்ம லாப்லாஸ் ஈக்குவேஷன் என்ன தெரியும் dou squared u by dou x square plus dou squared u by dou y square இருக்கு இல்லையா, அதுதான் நான் இப்போ uxx plus uyy அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கேன். uxx வந்து 2 அண்ட் uyy வந்து -2ங்கிறதுலாம் ஆட் பண்ணும்போது 0 ஆயிடுது. ஸோ லாப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட் ஆனால் இது வந்து என்ன அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ u and v வந்து சாட்டிஸ்ஃபைஸ் லாப்லாஸ் ஈக்குவேஷன். காச்சி ரீமான் ஈக்குவேஷன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லிடலாம் அனாலிட்டிக் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ காச்சி ரீமான் ஈக்குவேஷன்ஸ் என்ன ux = vy அண்ட் uy = -vx. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிதான் செக் பண்ண போகிறோம்.
ஓகேவா? ஸோ u வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ யூஎக்ஸ் போட்டோம் அப்படின்னா 2x கிடைக்கும். அண்ட் தென் vy வந்து என்ன வரும், u பை v மெத்தடில் பண்ணணும். ஸோ டினாமினேட்டரை வந்து எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிக்குவோமா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர். அண்ட் தென் வியை வச்சுட்டு யூவை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 வந்துடும். ப்ளஸ் யூவை வச்சுட்டு வியை பண்ணணும், ஒய் இன்ட்டு 2y அப்படின்னு வரும். ஸோ -x ஸ்கொயர் -y ஸ்கொயர் ப்ளஸ் 2y ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்னு வருது. ஸோ யூஎக்ஸ் நாட் ஈக்குவல் டு விஒய்னு வந்துருச்சு. ஸோ காச்சி-ரீமான் ஈக்குவேஷன் வந்து என்ன பண்ணலை, சாட்டிஸ்ஃபை பண்ணலைங்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன கிடையாது, அனலிட்டிக் கிடையாது. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து லாப்லாஸ் ஈக்குவேஷன் வந்து என்னவா இருக்குது, நெசசரி கண்டிஷன் தான், பட் நாட் சஃபிஷியன்ட் கண்டிஷன். ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் வந்து அனலிட்டிக் அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்ன, லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதுதான் வந்து நெசசரி கண்டிஷன். ஒரு ஃபங்க்ஷன் வந்து லாப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து என்ன கிடையாது, சஃபிஷியன்ட் கண்டிஷன் கிடையாது. ஓகே, நோட் பாருங்க. இஃப் யூ அண்ட் வி ஆர் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸ் satisfying the CR equations in a region D, then f equal to u plus iv is analytic in D. ஸோ யூவும் வியும் வந்து என்ன அப்படின்னாக்கா ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. u and v வந்து என்ன பண்ணுது அப்படின்னா காச்சி-ரீமான் ஈக்குவேஷன்ஸையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா எஃப் வந்து என்ன சொல்லிடலாம், அனலிட்டிக் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, லாப்லாஸ் ஈக்குவேஷன் இன் போலார் ஃபார்ம், டோ ஸ்கொயர் யூ பை டோ ஆர் ஸ்கொயர் பிளஸ் 1/r இன்ட்டு டோ யூ பை டோ ஆர் பிளஸ் 1/r ஸ்கொயர் இன்ட்டு dou squared u by dou theta squared equal to 0. Next definition, conjugate harmonic அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். f equal to u plus iv ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். அதில் வந்து என்ன சொல்லுவோம், f equal to u plus iv இருந்துச்சு அப்படின்னா vங்கிறது என்ன, u ஓட conjugate harmonic அப்படின்னு சொல்லுவோமா. A function v is called the conjugate harmonic function of u whenever f equal to u plus iv is analytic. அதான் சொல்கிறாங்க. vங்கிறது என்ன அப்படின்னா conjugate harmonic of u. So f equal to u plus iv ன்னு எடுக்கிறோம். and then f வந்து i ஆல மல்டிப்ளை பண்ணால் இந்த ஃபங்க்ஷன் என்ன மாறிடும், இங்கே i ஸ்கொயர் அப்படிங்கும்போது மைனஸ் வின்னு வந்துடும், ப்ளஸ் i இன்ட்டு யூன்னு வந்துடும். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து என்ன அப்படின்னா v is a conjugate harmonic of u, then u is conjugate harmonic of minus v. ஓகேவா? நெக்ஸ்ட் ரிமார்க் பாருங்க, the CR equations provide a necessary condition for differentiability at a point, but CR equations are not sufficient condition for differentiability. So CR equations என்ன அப்படின்னா டிஃபரன்ஷியபிலிட்டிக்கான ஒரு நெசசரி கண்டிஷன் தான். ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிலிட்டியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதே இந்த ஃபங்க்ஷன் வந்து சிஆர் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால அதை வந்து என்ன சொல்ல முடியாது, டிஃபரன்ஷியபிலிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் நாட் அ சஃபிஷியன்ட் கண்டிஷன். ஸோ இது மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு கண்டிஷன் பார்த்துருக்கோம் இல்லையா, லாப்லாஸ் ஈக்குவேஷன்ங்கிறது என்ன, நெசசரி கண்டிஷன் ஃபார் அனலிட்டிக் பட் நாட் அ சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் அனலிட்டிக். அதே மாதிரி சிஆர் ஈக்குவேஷன்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இஸ் அ நெசசரி கண்டிஷன் ஃபார் டிஃபரன்ஷியபிலிட்டி பட் நாட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் டிஃபரன்ஷியபிலிட்டி. ஓகேவா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அனலிட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ போத் த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஆஃப் அன் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் satisfies Laplace equation. ஸோ ஒரு ஃபங்க்ஷனோட ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டுமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லாப்லாஸ் ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ரெண்டுமே வந்து ஹார்மானிக்காகவும் இருக்கும். ஓகேவா? தட் இஸ் uxx plus uyy equal to 0 and vxx plus vyy equal to 0. இது ஆல்ரெடி பார்த்தது தான். அண்ட் தென் இது வந்து பிடி அசிஸ்டன்ட் 2009 இப்போ பிடின்னு சொல்கிறது எல்லாமே வந்து 2009 நடந்த பிடி அசிஸ்டன்ட் அதில் கேட்ட கொஸ்டின் இது. இஃப் w equal to u plus iv is an analytic function, then the curves of the family u equal to c1 and v equal to c2, where c1 and c2 are constants, cut each other orthogonally at their point of intersection. So w equal to u plus iv ஒரு analytic function எடுத்துக்கிறோம். ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா the curves of the family uங்கிறது வந்து என்ன அப்படின்னாங்க c1ங்கிற கர்வ்னு எடுத்துக்கிறோம் and vங்கிறது c2, where c1 c2லாம் வந்து என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட்ஸ், cut each other orthogonally at their point of intersection. ஸோ இது ரெண்டும் எப்படி கட் பண்ணுவோம் அப்படின்னா ஆர்த்தோகோனலாக கட் பண்ணுவோம். அதாவது ரெண்டும் கட் பண்ணுற இடம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்கா 90 டிகிரி இருக்கும். கட் ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து இருக்கு இல்லையா, அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா 90 டிகிரியாக இருக்கும். அதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுவும் பிடியில் கேட்ட கொஸ்டின் தான். இஃப் எஃப் ஆஃப் இசட் அண்ட் எஃப் ஆஃப் இசட் த ஹோல் பார் ஆர் அனலிட்டிக் இன் எ ரீஜியன் ஆர், தென்
f of z is constant in that region. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்காக இருந்ததுன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், z வந்து அனலிட்டிக்காக இருக்கும், பட் z பார் வந்து என்னவா இருக்காது, அனலிட்டிக்காக இருக்காது இல்லையா. ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா அதோட கான்ஜுகேட் ஃபங்க்ஷன் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஆர் நாட் அனலிட்டிக் அப்படிங்கிறது தான் அப்படின்னு பார்த்துருக்கோம். பட் z வந்து அனலிட்டிக்காக இருக்கும், பட் z பார் வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா இஸ் நாட் அனலிட்டிக். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of z and f of z whole bar are analytic in a region or then f of z is constant in that region. ஸோ f of z வந்து என்ன கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு ஃபங்க்ஷனும் அதோட கான்ஜுகேட் ஃபங்க்ஷனும் வந்து என்னவா இருக்கும், அனலிட்டிக்காக இருக்கும். ஓகேவா, அது அந்த கான்செப்டை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு the function f of z and f of z bar the whole bar are simultaneously analytic. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதோட கான்ஜுகேட் ஃபங்க்ஷனுக்கு அகைன் கான்ஜுகேட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் என்ன பண்ணுவோம், அகைன் வந்து f of z நமக்கு கிடைச்சிரும் இல்லையா. ஸோ ஆர் simultaneously அனலிட்டிக்காக இருக்கும். இது வந்து பிஜிடிஆர்பியில் 2004-5ல கேட்ட கொஷின். நெக்ஸ்ட் the functions u of z and u of z bar are simultaneously harmonic-ஆ இருக்கு. the harmonic functions satisfies the differential equation dou squared u by dou z bar equal to 0. If f of z is analytic in a domain D and f dash of z equal to 0 everywhere in D, then f of z equal to constant. f of z வந்து D ஒரு ரீஜியனில் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா அனலிட்டிக்காக இருக்கும். அதோட ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து 0 அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் 0 அப்படின்னாலே அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன இருக்கும், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தான். இப்போ f of z equal to 5 அப்படின்னா f dash of z நமக்கு என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். ஸோ அப்போ f of z வந்து என்னவா இருக்கும், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு f of z is analytic in D, then f dash of z is also analytic in the domain D. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அனலிட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரீஜியனில் அதோட டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷனும் என்னவா இருக்கும் அப்படின்றது f dash of z is also analytic in that same region. ஓகேவா. நெக்ஸ்ட் if f of z is analytic in a region D, then f of z is constant in D. if in D either ஒரு ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னவா இருக்கும், தென் f of z வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒன்று அதோட ரியல் பார்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், ஆர் அதோட இமேஜினரி பார்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம். மாடுலஸ் ஆஃப் f of z is கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம், ஆர் ஆர்க் f of z is கான்ஸ்டன்ட். ஸோ இது எல்லாமே ரிசல்ட்ஸ் தான், அப்படியே படிச்சுக்கோங்க. ஆல் பாலினாமியல்ஸ் இன் z வந்து அனலிட்டிக்காக இருக்கும். ஸோ z பவர் n z ஸ்கொயர்டு. ஸோ எந்த டைப் ஆஃப் பாலினாமியல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது வந்து என்னவா இருக்கும், அனலிட்டிக்காக இருக்கும். அண்ட் தென் இது வந்து 2012-13ல கேட்ட கொஷின். f of z is independent of z bar, that is dou f by dou z bar equal to 0. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் f of z வந்து என்னவா இருக்குது அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் z alone. இண்டிபெண்ட் ஆஃப் z bar அப்படின்னா அதோட டெரிவேட்டிவ் வந்து என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஓகேவா. dou f by dou z bar equal to 0, பட் dou f by dou z கேட்டிருந்தாங்கன்னா அது வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஓகேவா. ஸோ f of z is a function of z alone. ஃபங்க்ஷன் அனலிட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ அனலிட்டிக் ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக், அண்ட் தென் கோஷன்ட் ஆஃப் டூ அனலிட்டிக் ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்காக இருக்கும். அது வித் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காம்போசிஷன் ஃபங்க்ஷன் g of f of z வந்து அனலிட்டிக்காக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து டைரக்டாக கொடுத்துருக்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட்ஸ் பாருங்க. இஃப் u and v are conjugate harmonic functions, the product uv is a harmonic function. uவும் vயும் கான்ஜுகேட் ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக இருந்ததுன்னா அதோட ப்ராடக்ட் இஸ் ஆல்சோ ஏ ஹார்மோனிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். செகண்ட் ரிசல்ட், எனி டூ ஹார்மோனிக் கான்ஜுகேட்ஸ் ஆஃப் அ கிவன் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் u in a region D differ by a real constant. So two harmonic functions எடுத்துக்கிறோம். Any two harmonic conjugates of a given harmonic functions u in a region D. அப்போ uங்கிறதுக்கு வந்து கான்ஜுகேட் ஹார்மோனிக் எது அப்படின்னா v இல்லையா. ஸோ டிஃபர் பை அ ரியல் கான்ஸ்டன்ட் அப்படின்னா u மைனஸ் வி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அதை தான் வந்து இப்படி வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. டிஃபர் பை அ ரியல் கான்ஸ்டன்ட் அப்படின்னா யூக்கும் விக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ரிலேட்டடாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.